வணக்க மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னை தெரசா கருணை இல்லத்தில் தான் இருக்கும். சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தோம். இருந்தாலும் இவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு ஏதாவது நம்மளால பண்ண முடிஞ்சா அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட சின்ன சின்ன பொருட்கள் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம பண்ணலாம். உங்க பேருங்கம்மா? என் பேர் ராஜாம்பாள். ராஜாம்மாங்களா? ராஜாம்பாள். ராஜாம்பாள். எங்க இருந்து வரீங்க? கூத்தனூர். கூத்தனூர்ல இருந்து. நம்ம கூத்தனூர்ல தான். சரி சரிங்கம்மா. என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களாம்மா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எனக்கா குழந்தை பையன் 2 பொண்ணு ஒண்ணுக்குன்னு இருக்காங்களா? எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுங்கிறாங்க. பேச்சு வார்த்தை நம்மளுக்கு சரி வரல, கெட்ட வார்த்தையா வந்துச்சு. அதனால கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற இல்லத்துக்கு போனா தான் நம்மளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நானே வந்துட்டேங்க. நீங்களே இங்க வந்துட்டீங்களா? என்ன காரணம், என்ன எதனால அந்த மாதிரி பேசுறாங்க நம்மள? அவங்க சுவாகமே அது மாதிரி. சுவாகமே அந்த மாதிரி. ஆமா, இவ்வளவு நாளா அதை கேட்டு தாங்கி கூடி சக்தி இருந்துச்சு, இப்ப இல்ல. அதனால கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற இடத்துக்கு கருணை இல்லத்துக்கு போனா நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படிங்கறத நினைச்சேன். பாப்பான்னு நானே வந்துட்டேன். நீங்களே வந்துட்டீங்களா? சரி சரி. பிள்ளைங்களோட பேச்சுவார்த்தை எல்லாம் போர் பேசுறீங்களா? இல்ல பேச்சுவார்த்தை தான் எதுக்குங்க வரும். அதெல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு எல்லாம் கெட்ட வார்த்தை என்னால தாக்கு பிடிக்க முடியறதில்ல. அந்த வார்த்தையை வாங்கி சமாளிக்க முடியல. அப்ப வயசு இருந்துச்சு வாங்கணும். இப்ப வயசு தாண்டதும் அந்த வார்த்தை வாங்கினா நெஞ்சு வலி எடுத்துக்குது. அதனால தான் நிம்மதியா இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். மக்களே, இங்க பாருங்க, உங்க அம்மாவுக்கு 2 பசங்க இருக்காங்களாம். அதாவது குடிக்கு அடிமையாகி ஒரு தாயவே அதுக்கு புத்தி சோதனை இல்லாம கெட்ட வார்த்தையில பேசி அவங்க பெற்று வளர்த்திருப்பாங்க. குறைஞ்ச வருஷம் ஒரு 20-25 வருஷமா வளர்த்திருக்காங்க. இவ்வளவு கொடுமையும் தாங்கிட்டு நான் இவ்வளவு நாளா இருந்தேன். பசங்க ரொம்ப குடிக்கிறாங்க, வார்த்தையே கெட்ட வார்த்தையா வருது, என்னால முடியல, அதை தாங்கிக்க முடியாம நான் இப்போ வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அந்த ஒரு குடினால, புரியுதுங்களா? அதனால நீங்களும் கொஞ்சம் குடிச்சாலும் பெற்றவங்களை கொஞ்சம் நல்லா கேர் பார்த்துக்கோங்க. அவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியம். குடிச்சிட்டு அந்த பேசுற வார்த்தைகள் இவங்க மனசு தாங்க முடியாத இந்த வயசுல நம்மளோட ஒரு 10 மாசம் ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு சுண்டு வரல மேல 7 யானை ஏறி நின்னாதான் அதோட பெத்தோட வலி, பிரசவ வலி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க பெத்து நம்ம உங்களை கெட்ட வார்த்தையில திட்டி அவங்க வந்து இங்க இவ்வளவு இந்த நிலைமையில நம்ம வந்து உங்களை உட்கார வச்சிருக்கோம். கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நம்ம ஏன்னா நீங்க கூத்தனூர்ல தான் உங்க பசங்க இருக்காங்களாம், சரிங்களா? நீ பாருங்க உங்க அம்மா இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க கஷ்டப்படல, இவங்க நல்லா இங்க பாத்துக்கிறாங்க. இங்க அன்னை தெரசா கருணை இருக்கிறதுனால நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படி எங்கேயும் இல்ல அப்படின்னா அப்புறமேட்டுக்கு நீங்க பசங்களா இருந்து என்ன ஒரு பிரயோஜனமா இருக்கு? அவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்க அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மக்களே, நீங்களும் பெத்த பசங்களை குடிக்க அடிமையா ஆகாத கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க, சரிங்களா? அவங்க பேருங்கம்மா? என் பேர் புஷ்பலதாப்பா. புஷ்பலதாங்களா? என்ன ஊருங்கம்மா நீங்க? மதுரைப்பா. மதுரையில இருந்து இங்க இருக்கீங்களா? எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 4 வருஷம் ஆச்சுப்பா. 4 வருஷம் ஆயிடுச்சுங்களா? ஒரு பையன் பொண்ணு அவங்க போயிட்டாங்க. இங்க வந்து 4 வருஷம் ஆச்சு. எங்க அம்மா அப்பா தான் பாத்துக்கிறாங்களா? ஆனா பசங்க பொண்ணுங்க பையன் அவங்க இருக்காங்க. ஆனா உங்களை எதுவுமே கண்டுக்கல. ஆனா இங்க இருக்கிறது உங்க பசங்க தெரியாது. தெரியாதுங்களா? சொல்லல. எங்கேயே வந்துட்டு அம்மா ஐயாலையும் நல்லா பாத்துக்கிறாங்க. எந்த குறையும் இல்ல. நான் அவங்க கூட ஒருத்தர் மாதிரி எல்லாத்தோட இருக்கு ஜாலியா. அந்த குறை இல்லப்பா. சரிங்க. உங்களுக்கு ஏதாவது இங்க தேவைப்படுதுங்களா? என்ன தேவை இருந்தாலும் அவங்க கூட அவங்க எனக்கு கொடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுத்தீங்கன்னா எனக்கு அவங்க கொடுப்பாங்க. எனக்கு நானா தனியா அது கேட்க போறது இல்ல. எனக்கு எல்லாருமே அவங்க கொடுத்துடுறாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? அதனால எனக்கு எல்லாமே போகுது. சரிங்க, ஒன்றும் கவலை கலங்காதீங்க. நீங்க அழுவுறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பிள்ளைகளை விடுங்க. அம்மா பேரம்பேத்திங்க இருக்காங்களா? போய் பாப்பீங்களா? இல்லப்பா, இருக்குங்க. போறது இல்லப்பா. நீங்க போறது இருக்கா? போய் பார்க்கல. ஆனா அவங்களும் வந்து உங்களை எதுவும் நான் இருக்கானு தெரியாது, நம்ம யாருக்கும் தெரியாது. நான் அங்கேயே இருக்கிறேன். அதனால எதுவும் சொல்லிடுறது இல்லை, எதுவும் கேட்கறது இல்லை. அவங்க கேட்டாங்க, இவங்க நான் யாரையும் சொல்லல. நானாச்சே வந்து இருக்கிறேன். நானாங்க எல்லாமே இங்க இருக்கும்போது நம்ம யாரும் தேடுறதுக்கு இருக்கோம். சரி விடுங்க. இங்க தான் நாங்களே இருக்கோம்ல, அதை நினைச்சுட்டா நான் சந்தோஷமா இங்க இருக்கேன். சரி விடுங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எல்லாருமே நினைச்சிட்டேன். தம்பிலாம் இருக்கான். எல்லாருமே இருக்குது. நான் சந்தோஷமா இங்க இருக்கிறேன். சரிங்க, ஓகே. தேங்க்ஸ்ப்பா. சரி. நீங்க உட்கார்ந்து முடிய பண்ணி அவங்க வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னை தெரசா கருணை வந்துட்டு சாப்பாடு, குழந்தைங்க கொஞ்சம் நோட்டு பென்சில் எல்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ எங்களுக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. அதேமாதிரி நீங்களும் உங்கள் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால கூட சத்தமாக கூட நாங்கள் பேசலை. நானும் தம்பி தான் வந்தோம். 2 பேரும் வந்து முடிச்சுட்டு
கிளம்புறோம். பாய் மக்களே, வர வீடியோவில் பாருங்கள். ஓகேங்களா?